கைஸ், இன்னைக்கு எதுக்கு நான் இந்த வீடியோ எடுத்தேன்னா, நாங்கள் ஏலத்தோட்டத்துக்கு போகிறோம். அப்போது உங்களுக்கு ஏலம் பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்கள, அதனால் நீங்களும் பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. இது மழை காலனால எப்பா ரொம்ப மழை பெய்யுது. இந்த வருஷம்லாம் ரொம்ப கஷ்டங்க. பார்த்தீங்கன்னா நிறைய செம்பருத்தி இலைலாம் இருக்குது. நேச்சுரலாக தலைக்கெல்லாம் தேய்க்கலை, இடைக்கி வந்து பிடுங்கிக்கிருவேன், அரைச்சி தலையில் தேய்க்கலாம். ஹாய் கைஸ், பார்த்தீங்களா இதுதாங்க ஏலக்காய் தோட்டம். ஆனால் ஏலச்செடி ஃபுல்லாக போயிடுச்சு, இல்லாட்டின்னு இதை விட நல்லா அழகாக இருக்கும். போய் ரெட்டன்னு வந்தது. இந்த வட்டம் வேடையில் இந்த ஏலத்தோட்டம் பயங்கரமாக போயிடுச்சு. இது பெரிய ஒரு எஸ்டேட்டு. பார்த்தீங்களா சக்கை பார்த்தீங்களா? போன வட்டம் இங்கிட்டலாம் சக்கையே இல்லை, இந்த வட்டம் நிறைய சக்கை இருக்குது. சக்கை சீசன்டு இங்கே சரியான மழை வேறு. இதுதாங்க ஏலச்செடி. இது இலச்செடி ரொம்ப போய் கிடக்கு. இதில் தான் இதுதான் சேரம். இது பார்த்தீங்களா, இதுதான் பூவு. இந்த பூவே இந்த மாதிரி பிஞ்சு காயாக வரும். இதெல்லாம் பிஞ்சு காய் இப்போ முளைக்கிட்டு செஞ்சுருக்கு. இப்போ ஒரு காய் மட்டும் உங்களுக்கு பழத்துக்கு இருக்குங்க. இதில் அடிக்காய், இதே காய் எடுத்தது இந்த அடிக்காய் பார்த்தீங்களா, இதே பழம். இதே ஏலச்செடி. நினைப்பாங்க ஏலச்செடி இதுக்கு மண்டையில் ஏலக்காய் உண்டாகிறதுனெல்லாம் இல்லவே இல்லை. கீழே அடியில் தான் உண்டாகுது. இதுதாங்க ஏலத்தோட்டம். இது பெரிய எஸ்டேட், அங்கே வரைக்கும் ஏலச்செடி. பார்த்தீங்களா மழை கூடிருச்சு. எனக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகல ராத்திரி இப்படி தான் மழை பெய்யும். ரொம்ப குளிர்க்கும். இந்த குளிர் காலத்துலலாம் எப்போ செட்ரு போன மழை வெளியே வரவே முடியாது. அப்படி ஒரு மரம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான மரங்க. ஓ ரொம்ப குளிருது. இதான் எஸ்டேட்டு. இங்கே அங்கே வரைக்கும் இருக்கும், மேலே வரைக்கும். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நிற்காது, அவ்வளோ பெரிய ஏக்கம். கீரை தேடி தான் வந்தோம், பட் கீரை கிடைக்கவே இல்லை. தேடிக்கிட்டே இருக்கும். செம்ம மழை. ஆல்ரெடி குளிச்சுட்டு தான் வந்து, பட் இப்போயும் குளிக்கிற மாதிரியே இருக்கு. இது வேவிக்கலாம், சில சக்கையெல்லாம் வேவிக்கலாம், சில சக்கையெல்லாம் நம்ம வறுக்கலாம். பச்சைக்கு தீங்க கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்களேன், பார்த்தீங்களா ஒரு செடி நரைச்சி புழுவாக தான் இருக்கு. இது எங்கே பார்க்க முடியும்னு சொல்லவே முடியாது. இந்த புழுவெல்லாம் நம்ம சிலவங்க, என் அம்மாலாம் ஃபஸ்ட்டு ஏலத்தோட்டத்தில் தான் வேலை பார்த்துச்சு. அப்போ அம்மாவுக்கு புழுனால ரொம்ப பயம். அதனால் சிலப்போ இந்த புழு உள்ள காட்டுக்கெல்லாம் எங்கள் அம்மா சுத்தமாக காய் எடுக்க வராது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா அங்கே பாறை, மழை பெஞ்சா பாறையிலேருந்து இப்படி தான் தண்ணி ஒழுகிட்டு வரும். எனக்கு டைம் இல்லை அங்கே போய் காமிக்க, ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சுன்னா ரொம்ப அழுக்கும். அதனால் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மழை பெஞ்சு மஞ்சளாக விழுந்திருக்கு. இல்லை எனக்கு ஒரு கவிதை தோணுது, பட் அது மலையாளம் தானே. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால செகண்ட் லாங்குவேஜ் மலையாளம். ஸோ நான் மலையாளம் சொல்கிறேன். മന്ദമുണർന്നു ദിഗന്ധങ്ങൾ നേറിയ മഞ്ഞിപ്പോൾ പൂമഴയൊന്നു പാറി പച്ചില കൂട്ടവും പാടവും മാടവും ചക്ര വാളന്തവും എങ്ങും എന്നും ഹോ ഒന്ന് നനഞ്ഞ് ஹா எந்த ஒரு சுந்தர லேக்கியமே நீ கேரளமே. அந்த ஆசை என்னன்னு சொன்னால், இப்போ இந்த மழை காலத்தில் மழை பெய்ப்போ இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும்ல, அதுதான் நாங்கள் மந்தமுணர்ந்து திகந்தங்கள் மഞ്ഞിപ്പോൾ பூமழை வந்து பாருன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மழை பெய்யப்போ இந்த பிரகிருதியை பார்க்கப்போ எவ்வளோ அழகாக இருக்கும், பச்சை பச்சையா. அப்படி தான் கவிதை சொல்லுது. ஒன்று நனைஞ்சு குளிர்ந்த எந்த ஒரு சுந்தர லேக்கியம் நீ கேரளமே அப்படின்னு சொன்னால், கேரளத்தில் பொதுவாகவே இப்படி இயற்கையாகவே எல்லாமே இருக்கும். அப்போ அதில் மழை பெய்யப்போ எவ்வளோ அழகாக இருக்கும். அதான் எந்த ஒரு சுந்தர லேக்கியமே நீ கேரளமேன்னு சொல்கிறோம். பார்க்கப்ப எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கப்ப என்ன ஒரு கவிதை, என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நானும் கேட்டுக்கிறேன். இந்த மலைக்குள்ளே கீரை பிடுங்கலான்னதே வந்தோம், ஆனால் கீரை இங்கே கிடைக்கல. எல்லாமே இந்த வட்டம் செந்தட்டியாக வளர்ந்துருக்கு, கீரை கிடைக்கல. பெரிய நல்ல ஒரு மழை, நல்ல கிளைமேட்டு. பாப்பா தூங்க வச்சுட்டு வேறு வந்திருக்கேன், அதனால் வேகமாக போட்டு, இல்லாட்டின்னு நாங்கள் அந்த அருவியெல்லாம் போய் எடுத்து போட்டிருக்கோம். அப்போ இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் எடுத்து போடுறோம். இதாங்க ஏலத்தோட்டம். இது நல்ல தோட்டமாக இருந்துச்சு, வேலைக்கு போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு எங்களோட இந்த ஒரு சின்ன வீடியோ. அம்மாவோட மூஞ்சி பார்த்தீங்களா பயங்கர டல்லாக இருக்குது, கீழே விழுந்துட்டா பாவம். அங்கக்குள்ளே வந்துட்டு வலிக்கு விழுந்துருச்சு.
பாவம். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் போட மறந்துடாதீங்க. அப்போ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய். பாய்.